ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி பச்சை பயிரில் போலி செய்யலாங்க. எல்லோரும் சாதாரணமாக தேங்காய் போலி, கடலைப்பருப்பில் எல்லாம் போலி செய்வாங்க. இது பச்சை பயிறு முளை கட்டி அதில் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எல்லாம் செய்வாங்க. இது நான் ஈஸியாக ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல சத்தானது, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பச்சை பயிரை முதல் நாளே ஊற வச்சு ஒரு கப் எடுத்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது அடுத்த நாள் அந்த முளைக்கட்டின பயிரை ஆவியில் இட்லி தட்டில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. அதை மிக்சியில் போட்டு ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு பேனில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டேங்க. அதில் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் அதை நல்லா வறுத்து ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அடுத்தது அதே ஃபேனில் இது சர்க்கரை போட்டும் செய்யலாம், வெல்லம் போட்டும் செய்யலாம். நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துட்டேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சிருந்து பாருங்கள், அடுப்பில் நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். இப்போ அந்த பொடி செஞ்ச பச்சை பயிரை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது, ஹையாக வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். அது நல்லாயிருக்கும். பாருங்கள், அது கொஞ்சம் நேரம் கிளறலாம் வெல்லம் கூட. நீங்கள் சர்க்கரையும் அதே அளவு அரை கப்பு சேர்த்தாவே போதும். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்வீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு பசங்க கேட்குறப்போ சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், அது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரியும் நெய்யில் வறுத்து ஒரு 5-6 முந்திரி பொடி பண்ணி நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடைசியாக ஏலக்காய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். இது இந்த பூரணம் கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். இது ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப சத்தான ஸ்வீட்டு தான். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு கப்பில் நான் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இந்த அளவு தண்ணியாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பூரணம் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு சின்ன சின்ன பாலாக கையில் கொஞ்சமாக நெய் தடவி உருட்டினா நல்லா கையில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக நெய் தடவி உருட்டி எடுத்துக்கலாம். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு நீங்கள் சொன்னால் அதுக்கு போடுறேங்க. பாருங்கள், இப்போது எல்லாத்தையும் இதே மாதிரி பால் செஞ்சு வச்சிடலாம். அடுத்தது ஒரு தோசை கல்லில் காய வைக்கணும். இப்போது அந்த பால்ஸ் எல்லாம் அந்த மைதா மாவில் நல்லா போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அந்த பாலை ஒன்று எடுத்து நான் அப்படியே தட்டி விடலாங்க. கொஞ்சமாக சின்னதாக பூளி மாதிரி தட்டி விடலாம். மேலே அந்த மைதா கலவையை கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தடவி விட்டுக்கலாம். இது நெய் தடவி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அது எல்லாத்தையும் சுற்றி போட்டு கொஞ்சம் நேரம் வெந்தப்புறம் திருப்பி போடலாம். அடுப்பு மீடியமாகவே தாங்க எரியுது. ரொம்ப ஹையில் வேணுதுன்னா கொஞ்சம் கருகிடும். அதனால் பொறுமையாக மெதுவாக வேக வச்சு எடுக்கணும்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருந்தது. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இந்த ஸ்வீட்டு. அவ்வளோதாங்க. பாருங்கள், மெதுவாக திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இது போலி. இந்த போலிக்கு மாவு பிசைய வேண்டியதே இல்லை. இந்த மாதிரியே செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம். என் பச்சை பயிரை நாள் ஊற வச்சு முளைக்கட்டி இருந்தால் அதுவே போதும். அவ்வளோதாங்க, போலி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.